ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நீர்நிலை தான் ஒரு நாட்டினுடைய ஆதாரம். அதாவது நீர், நிலம், காற்று. இந்த நீர், நிலம், காற்று இந்த மூன்றுமே மாசடையக்கூடிய நிலைமை தற்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அது தொடர்ந்து அதாவது கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகள் இதெல்லாமே சமீபத்தினுடைய திமுகவினுடைய ஆட்சியில் கொண்டு கொட்டப்பட்டு விட்ட நிலையில் இது நாம் தமிழருடைய கட்சிகள்லாம் பல இடத்துல தடுத்து நிறுத்தி அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் செய்யப்பட்டு அதன் பின்னர் நீதித்துறையை நேரடியாக களமிறங்கியது. அதன் பின்னர் பசுமை தீர்ப்பாயம் எல்லாம் பல இடங்களில் தானாக முன் வழக்குகள்லாம் எடுத்து பதிவு செஞ்சு அதெல்லாம் கொட்டக்கூடாது, திருப்பி அனுப்பப்படணும்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் நேரடியாக உத்தரவெல்லாம் பசுமை தீர்ப்பாயம் போடப்பட்டது என்பது குறிப்பிடுது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் இந்த பகுதியில் மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாமல் இறைச்சி கழிவுகள், அதாவது கோழி போன்ற இறைச்சி கழிவுகள், இன்னும் பல குப்பை மேடை வைகை ஆற்றில் கொட்டின்னு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பல வாட்டி மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பல அதிகாரிகளை சந்தித்து இதை குறித்து புகார் அளித்த போதிலும் கண்டும் காணாமல் இருப்பதால் இங்கே குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய குடிநீரை தான் அந்த மதுரை மக்கள்லாம் குடிக்கிறாங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணி, அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் மட்டும் மாசடைவதில்லாமல் இந்த குப்பைகள் எல்லாமே கொளுத்தி விடுறாங்க. இதனால் சுற்றி காற்றும் மாசடைகிறது, இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படுது அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதற்கு வீடியோ ஆதாரங்களும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு எடுத்து ஸ்ரீ டிவிக்கு அனுப்பியிருக்காங்க. இது குறித்து எங்கன்னா வண்டியூர் மண்டபத்தில், அதாவது இது எங்கன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வண்டியூர் மண்டபம் என்ற பகுதியில் அந்த மண்டபத்தினுடைய பின்புறம் தான் இந்த குப்பைகள்லாம் கொட்டப்படுகிறது. இந்த அவலங்கள்லாம் நடக்கிறது. இது எங்கடா நடக்குதுன்னா, யாருடைய பகுதியில் நடக்குதுன்னா, மாண்புமிகு அமைச்சர், அதாவது நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் அமைச்சர், திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, தற்போது மின்சார எரிசக்தி சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அவருடைய தொகுதியில் தான் இந்த அவலங்கள்லாம் நடைபெறுகிறது. இது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சரை நான் பிஸியாக இருக்கேன், அவருடைய நேர்முக உதவியாளருங்க கைபேசி எடுத்து, ஆதவ அர்ஜுன் அவருடைய நேர்முக உதவியாளர் கைபேசி எடுத்திருக்கிறதாகவும், அவர் எடுத்து அது அப்படியாப்பா அது எங்களுடைய தொகுதியிலேயே அந்த தொகுதி எம்எல்ஏக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு ஏன் சொல்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற முறையில் இதை ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது அந்த தொகுதியுடைய, திருப்பரங்குன்றம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் திரு சிடிஆர் நிர்மல்குமார், அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா, அல்லது இவர்கள் இரண்டு பேருமே இதே போன்று ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு சொல்லிக்கொண்டே இருந்து மக்களை நடுத்தெருவில் நிப்பாட்டுவார்களா, இல்லை இன்னும் அந்த இடத்தில் திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்த வைகை ஆற்றில் காற்று முழுமையாக மாசடைந்து, நீர் ஆதாரமே இல்லாத அளவிற்கு மாசடைந்து, நிலமும் மாசடைந்து அந்த அளவுக்கு அவலமான நிலைகள் சென்றால் அப்போதாவது அந்த இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை இது எதுவுமே கண்டு கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் இது குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்வாரா? ஏனென்றால் முதலமைச்சர், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், நாங்கள் முந்தைய அரசை போன்றெல்லாம் இல்லை, நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி பொன்னான ஆட்சியை கொண்டு வருகிறோம், புரட்சி தலைவர் காமராஜர் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு நேரடியாக நாங்கள் கொள்கை தலைவர்களாக வைத்து கொண்டு இருக்கிறோம் என்றனர். ஆனால் கொள்கை தலைவராக வைத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுவதில்லை என்கின்றனர் மக்கள். ஏனென்றால் ஒரு வைகை ஆறு என்பது எவ்வளவு புனிதமான ஒரு இடம் என்பதும், அதை தாண்டி ஒரு மதுரை மாவட்டத்திற்கு, ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்திற்கே ஒரு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வைகை ஆற்றில் இப்பேற்பட்ட மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டால் அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடித்தால் எவ்வளவு நோய் தொற்று பரவும், இதனால் அந்த இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பாதிப்பு அடைவார்கள். இது குறித்து ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை, அல்லது அமைச்சர் மக்கள் ஏன் அங்கே கலவைக்கு செல்லவில்லை? ஜெயிக்கும் வரை நாங்கள் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், மாற்றத்திற்கான ஆட்சி என்று சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்களும் இப்போ ஏன் திருப்பரங்குன்றம் பக்கமே எட்டி பார்க்கவில்லையா, அல்லது இந்த விவகாரம் எல்லாம் அந்த அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரியாதா, இல்லை இது தெரிந்த பின்பு இதற்கு குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா என்று காத்திருந்து பார்ப்போம். நன்றி.